ஓகே சார். ஸோ இன்னைய கிளாஸ்ல நம்ம டிஎல்சி பார்க்க போறோம். ஸோ ஸோ இது வரைக்கும் நம்ம சர்க்யூட் தியரி, எல்ஐசி எல்லாம் முடிச்சிட்டோம். இடிசி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ தட் ஐ மூவ் ஆன் டு டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அண்ட் ஸோ டிஎல்சில நம்ம மேஜரா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நம்ம மேஜரா இதுல பார்க்க போறது வந்து நம்பர் சிஸ்டம்ஸ். சரிங்களா? அதுல எல்லாமே வந்துடும். டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த நம்பர் சிஸ்டம்ஸ்குள்ளேயே வந்துடும். ஸோ கன்வர்ஷன் எல்லாமே இதுல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ். ஸோ அண்ட் தென் கே மேப். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிளிப் ஃப்ளாப், மெமரி. சரிங்களா? இதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர்ஸ், கவுண்டர்ஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து இதுல டிஃபால்ட்டா வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மெமரி. ஸோ மேஜரா இந்த டாபிக்ஸ் தான் வந்து நம்ம டிஎல்சில ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதுல எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ்ல இருந்து அடுத்தது போக போறோம். டிஜிட்டல்ங்குள்ள நம்ம பெரும்பாலும் வி பிளே வித் பைனரி நம்பர்ஸ் 0 and 1. சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோட் கன்வர்ஷன் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்கு, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் இட் இஸ் அ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எனக்கு ஜென்ரலா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல். டெசிமல் அப்படிங்கக்குள்ள இதோடைய பேஸ் வந்து இட் should be equal to 10. சரிங்களா? இது வந்து என்னுடைய பேஸை ரெப்ரசென்ட் பண்ணது. பேஸ் வந்து இட் should be 10. ஸோ நெக்ஸ்ட் பைனரி. ஸோ இதோடைய பேஸ் வந்து 2. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆக்டல். ஆக்ட் அப்படின்னாலே 8. சரிங்களா? அப்போ அதோடைய பேஸ் வந்து 8. நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸா டெசிமல். ஹெக்ஸா அப்படின்னாலே 16. சரிங்களா? மேஜரா இந்த 4 சிஸ்டம் தான் இருக்கு நம்பர் சிஸ்டம். அப்ப தேர்ஃபோர் இன் ஜெனரல் என்னுடைய நம்பர் சிஸ்டம் வந்து நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, it should be like this: dn r power n plus dn minus 1 r power n minus 1. So plus dn minus 2 r power n minus 2 up to dot 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 plus d1 r1 plus d0 r0. இதுல r அப்படிங்கிறது வந்து இட் should be ரேடிக்ஸ். ரேடிக்ஸ் அப்படின்னா இங்க 4 விதமான நம்பர் சிஸ்டம் பார்த்திருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஸ் வச்சு 10, 2, 8, 6. ஸோ இது வந்து ஒரு காமன் ஃபார்முலா. சரிங்களா? காமன். சரிங்களா? ஸோ இது வந்து ஆருக்கு வந்து நான் 10, 2, 8, 16 எது வேணாலும் என்னால யூஸ் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் யூ அப்சர்வ் என்னுடைய பவர் வந்து எனக்கு என்னவாகுது, மேக்ஸிமம்ல இருந்து ஒன்னொன்னா ரிடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நார்மலா ஒரு நம்பர் சிஸ்டம் வரப்போ, இப்போ உதாரணத்துக்கு 24.376 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் அ பைனரி நம்பர், சாரி இட் இஸ் அ டெசிமல் நம்பர். சரிங்களா? அப்போ இதை நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதையே ஆஸ் யூசுவல் எப்படி எழுதுறதுன்னா, இதோட எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ பிளஸ் இடத்துல டாட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டாட் டெர்மினல் இங்க போட்டுக்கிறேன். ஸோ டி மைனஸ் ஒன். மைனஸ் ஒன்னா டெசிமலுக்கு இந்தாண்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? இன்டூ ஆர் பவர் மைனஸ் ஒன் பிளஸ் டி மைனஸ் டூ ஆர் பவர் மைனஸ் டூ பிளஸ் டி மைனஸ் த்ரீ ஆர் பவர் மைனஸ் த்ரீ அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் பாயிண்ட். இதை வந்து நான் என்ன பாயிண்ட்னு சொல்லுவேன்னா, ரேடிக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இன் ஜென்ரல் எழுதக்குள்ள. ஸோ இந்த லாஜிக் தான் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஒன்ஸ் யூ நோ திஸ் லாஜிக்ஸ், ஸோ இதுக்கப்புறம் இதுல ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த ஆர் பவர் என் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இது எல்லாமே வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 125 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா, 5 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 0 பிளஸ் 2 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 1 பிளஸ் 1 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 2 இந்த மாதிரி எழுத முடியும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இது வந்து 1வது ஸ்தானம், 10வது ஸ்தானம், 100வது ஸ்தானம் அப்படின்னா நம்ம அந்த வெயிட் சொல்லுவோம்ல. இது வந்து 100th பிளேஸ், இது 10th பிளேஸ் இருக்கு. அதே தான். அதுதான் இங்க வெயிட்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் இங்க 10 பவர் 1ங்கிறது இதோட கரஸ்பாண்டிங் வெயிட். இந்த நம்பருடைய கரஸ்பாண்டிங் வெயிட். ஸோ இந்த நம்பருடைய கரஸ்பாண்டிங் வெயிட்டை தான் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு
study about the binary number system. ஸோ பைனரி அப்படின்னு வரக்குள்ள எனக்கு ரெண்டே நம்பர் தான் இருக்கு. இட் should be 0 1. சரிங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பைனரி சிஸ்டம்னு வச்சுங்களேன், ரெண்டு விதமா இருக்கு. பெரும்பாலும் நம்ம காமனா யூஸ் பண்றது டெசிமல் சிஸ்டம். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே டெசிமல் சிஸ்டம். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 100 thousands. இது நம்ம பழக்கத்துல இருக்கிற சிஸ்டம்னால இட் இஸ் அ டெசிமல் சிஸ்டம். ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. டேக் எனி நம்பர். ஐ டேக் சம் 58. ஸோ அப்போ இந்த 58 பேஸா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா என்னுடைய பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அதோட பேஸ் வந்து 2. இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். 58 இருக்கு பாத்தீங்களா, இத என்னுடைய இந்த பேஸ் பைனரி இருக்கு பாருங்க, இது வந்து 2. அந்த 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? 29. ரிமைனிங் 0. இதையும் போட்டா 14, ரிமைனிங் 1. 2ஆல் அடிச்சோம்னா 7 0. 2ஆல் அடிச்சோம்னா அகைன் 3 1. அகைன் 2 1 1. அப்போ இங்க இருந்து இப்படி எழுதணும். அப்ப therefore இதோட நம்பர் வந்து 11 111 010. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எம்எஸ்பி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். இந்த கடைசி பிட்டை வந்து எல்எஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அண்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அப்போ இதுதான் இதோடைய கரஸ்பாண்டிங் என்னதுன்னு சொல்லலாம், பைனரி ஈக்குவலன்ட். ஸோ ஒரு பைனரி சிஸ்டம், அதாவது ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதோட பைனரி நம்ம இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, சப்போஸ் இஃப் இட் இஸ் 58.25 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், பைனரியா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 58க்கு எனக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் தி நம்பர் 58. அப்போ இந்த 0.25 இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும்? சரிங்களா, இந்த டெசிமலுக்கு இந்த என்ன இருக்கோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், 2ஆல டிவைட் பண்ணிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த சைடு வரக்குள்ள 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். டெசிமலுக்கு இந்த சைடு வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா இங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ therefore into 2 which is equal to 0.5. அப்ப எனக்கு இங்க வந்து 0 வந்திருக்கு. ஏதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த டெசிமலுக்கு இந்த என்ன நம்பர் இருக்கோ அதை இங்க போட்டுக்கணும். இப்போ இங்க 0.5 இருக்கு, into 2 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு கிடைக்கும் 1.0. அகைன் இங்க 1 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இங்க 0 இருக்கிறதுனால எனக்கு அந்த மல்டிபிளிகேஷனுமே கிடையாது. ஸோ தேர்ஃபோர் இங்க எப்படி எழுதுனீங்க, கீழ இருந்து மேல அப்படி எழுதுனீங்களா, இங்க எப்படி எழுதணும்னா மேல இருந்து கீழே. அப்ப தேர்ஃபோர் அந்த 0.25 இதோடைய கரஸ்பாண்டிங் பைனரி ஈக்குவலன்ட் வந்து சரிங்களா 0.01. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல டவுட் இருக்குங்களா? ஓகே சார். அப்ப தேர்ஃபோர் 58.25 இதை நான் எப்படி எழுதலாம்னா 111 அப்படின்னு என்னால எழுத முடியும். ஸோ இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிருக்கிறது கரெக்டா அப்படிங்கறத நான் செக் பண்ணணும். இட் இஸ் வெரி சிம்பிள். இதோடைய இன்வர்ஷன் அப்படியே போட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்க நம்பர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர் எழுதிக்கிறேன். ஸோ நம்ம அங்க என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணோம், கரெக்டுங்களா? அப்போ இங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே அதோடைய உல்டா தான் சார். சரிங்களா, நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, இதான் லாஜிக். அப்போ இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 2 பவர் 0, இந்த ரெண்டாவது நம்பர் 2 பவர் 1, மூணாவது நம்பர் 2 பவர் 2, ஃபோர்த் நம்பர் 2 பவர் 3, ஃபிஃப்த் நம்பர் 2 பவர் 4, and my final number is equal to 2 power 5. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ எனிதிங் பவர் 0 1, 1 into 0 0. அப்போ இதோட வேல்யூ 2, 2 into 1 2. இங்க 0 இருக்கனால I put 0. இப்போ 2 power 3, 2 power 3 ஓட வேல்யூ வந்து என்னது சார் 8, 2 power 4 16, 2 power 5 32. We know that. So if I add all those things 32 48 48 56 58, 58 எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இங்க 0.25 இருக்கு. ஸோ அங்க என்ன சார் பண்ணணும் ஞாபகம் இருக்குங்களா, போன கேஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நான் இங்க என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் அப்படிங்கிறது வந்து எப்படி வரணும்னா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் 1 divided by 2.
அப்படி இல்லைன்னா இது எப்படி எழுதலாம்னா 2⁻−1 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இதை வந்து 1/2² போடலாம். அப்படி இல்லைன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2⁻−2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் 2⁻−1 வேல்யூ 1/2, 2⁻−2 வேல்யூ 1/4. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா இந்த நம்பர் ஆக்சுவலி சார் மன்னிக்கணும், இந்த இடத்துல இது 0 1 என்னோட பைனரி ஈக்குவலன்ட். அப்ப இங்க என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0 × 1/2 பிளஸ் 1 × 1/4. இப்போ இதோட வேல்யூ 0. அப்ப இதை ஆட் பண்ணா எனக்கு 1/4 கிடைக்கும். 1/4 வேல்யூ வந்து என்னது? எனக்கு 0.25. அப்ப தேர்ஃபோர் இது வந்து இட் இஸ் a exact representation of the binary equivalent of a corresponding decimal number. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? Sir, any doubts? Okay. So therefore, if I give some random number, நான் அதுக்கு வந்து இது ட்ரை பண்ணலாம். பைனரி கன்வர்ஷன் ட்ரை பண்ணுவோம் சார். Say some numbers. So it is very simple. அப்போ இங்க 625 இருக்கு. So 625. So again 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 1 2 remaining 1. So 2 ஆல அடிச்சோம்னா 1560. 2 ஆல அடிச்சோம்னா 78 again 0. 2 ஆல அடிச்சோம்னா 39 again 0. 2 ஆல அடிச்சோம்னா 19 remaining 1. அடிச்சோம்னா again 9 remaining 1. 2 4 1 again 2 2 0. If I 2 is 1 0. So this is the corresponding value and this is MSB and இது வந்து என்னுடைய LSB. அதே மாதிரி இங்க 0.732 இருக்கு. அப்ப இது வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ண என்ன கிடைக்கும்? 4 6 14. சரிங்களா? அப்போ எனக்கு இங்க 1 கிடைக்குது. அப்ப மீதி என்ன இருக்கு? 0.464. இந்த 1 எடுத்து வச்சுட்டதுனால மீதி 0.464 தான் இருக்கும். இப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 8 6 2 12 மீதி 1 9. இங்க 0 இருக்கு. I put 0. So 0.928 into again 2. 16 5 18 மீதி 1 again 1. So 0.856 into 2. So again 12 மீதி 1 11 மீதி 1 17. ஸோ அண்ட் வைஸ் வெர்சா இது வந்து எனக்கு போயிட்டே இருக்கும். பட் ஐ ரவுண்ட் ஆஃப் வித் 4 டிஜிட்ஸ். இந்த 4 டிஜிட் வரைக்கும் நிறுத்திக்கிறேன். பட் உங்களுக்கு கேட்கறது வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு 4 டிஜிட்ல முடிகிற மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ், ஸோ தேர்ஃபோர் இதோடைய பைனரி ஈக்குவலண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 100 111 0.1011. ஸோ இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் நம்பர். I hope this problem is very clear to you. Now I move on to the next method. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பைனரியில இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்றது தெரியும். அதே மாதிரி டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்றது, இது ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆக்டல். ஸோ ஆக்டல்னு வரக்குள்ள அகைன் எனக்கு 2 இருக்கு. டெசிமல் டு ஆக்டல், அப்படி இல்லைன்னா பைனரி டு ஆக்டல். 2 விதமான கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெசிமலுக்கு போறேன். ஸோ டெசிமல் அப்படின்னு வரக்குள்ள கிவ் சம் ரேண்டம் நம்பர்ஸ். I put 525. சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய டெசிமல் நம்பர். ஸோ இதை வந்து நான் எப்படி ஆக்டலா கன்வெர்ட் பண்றது, இதை தான் பார்க்க போறேன். ஸோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா ஆக்சுவல் டெசிமல் நம்பர்னு வந்துட்டாலே இதை வந்து என்ன பண்ணிடணும், அந்த கரஸ்பாண்டிங் பேஸால டிவைட் பண்ணிடணும். 8 6 8 48 மீதி 4 45 I 8 40 ரிமைனிங் 5 இருக்கும். சரிங்களா? ஆக 8ஆல டிவைட் பண்றேன். 8 8 64 மீதி 1.
சரிங்களா? அகைன் 8ஆல போட்டோம்னா 1, 0. ஏன்னா ஆக்டல் நம்பர்ங்கிறது வந்து எனக்கு 0ல இருந்து அப் டு 7 வரைக்கும் வரணும். இதான் ஆக்டல் நம்பர். ஆனா இங்க 8 இருக்கு. அதனால அகைன் என்ன பண்றேன்? 8ஆல டிவைட் பண்றேன். அப்ப இதோட கரஸ்பாண்டிங் ஆக்டல் ஈக்குவலன்ட் வந்து 1015. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. Okay, ma'am. So this is the exact conversion. So when we go for one base to another base. Suppose give some octal number. ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஆனா அந்த நான் இதுக்குள்ள தான் இருக்கணும். 0 to 7 குள்ள தான் நம்பர் இருக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. அதை நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். சார் 126. ஓகே. ஆக்டல் டு டெசிமல் இப்ப நம்ம போறது. சரிங்களா? ஆக்டல் டு டெசிமல்னா 126 நீங்க சொல்லிருக்கீங்க. இது எல்லாமே 8க்குள்ள இருக்கு. அப்ப இது வந்து என்னோட பேஸ் 8ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதோட கரஸ்பாண்டிங் டெசிமல் என்ன? ஐ மீன் டெசிமல் நம்பர் என்ன? இதுதான் நான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அங்க 8ஆல டிவைட் பண்ணோம். இங்க நான் என்ன பண்ணணும்? 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2. இப்போ இது மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 8 பவர் 0, எனிதிங் பவர் 0 1. இது வந்து 8, 8 இன்டூ 8 ஸ்கொயர் 64. அப்போ இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 இன்டூ 1 6, 2 இன்டூ 8 16, 1 இன்டூ 64 64. இப்போ பாத்தீங்கன்னா 64. ஓகே. 64 பிளஸ் 16 80 86. அப்ப இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் டெசிமல் நம்பரா இருக்கணும். ஸோ ஆக்டல் நம்பர் வந்து நீங்க 126ன்னு சொல்லியிருக்கீங்க. 126 ஆக்டல்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து டெசிமலா வேணும். இப்போ டெசிமலா நான் பிரஸ் பண்றேன். எனக்கு எவ்வளவு இருக்கு? 86. அப்ப இதோட டெசிமல் ஈக்குவலன்ட் வந்து 86. அப்ப நான் போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட். கிளியருங்களா? கிளியர் சார். Yes, sir. தேர்ஃபோர் இதே தான். அப்போ எனக்கு 0.258 இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்ன கன்வெர்ட் பண்ணணும்? என்னுடைய ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும். டெசிமல்ல இருந்தாலே நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். அங்க டிவைட் பண்ணிருப்போம், இங்க மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.258 into 8, it is 2.064. 2.064. இப்போ எனக்கு இங்க 2 கிடைக்குது. அப்ப அங்கே என்ன இருக்கு? 0.064 into 8. இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும். 0.64 into 8. சாரி, 0.064 into 8. அகைன் 0.512 கிடைக்குது. 0.512 கிடைக்குது. அகைன் இதோட வேல்யூ வந்து 0. இப்போ நான் என்ன பண்ணணும்? அகைன் இந்த வந்திருக்கிற ஆன்சரை அகைன் 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் 4.096. 4.096. அப்போ இதுல 4 எடுத்துக்க வேண்டியதான். மீதி என்ன இருக்கு? 0.096 இருக்கு. இன்டூ 8 போட்டோம்னா சம் வேல்யூ வரும். அகைன் 0. அப்போ இதை கீழே எழுதுனா 2040. இதோட கரஸ்பாண்டிங் ஆக்டல் ஈக்குவலன்ட் வந்து 0.2040. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட்ஸ் ஆல். சப்போஸ் எனக்கு இந்த ஆக்டல் ஈக்குவலன்ட் கொடுத்துட்டு டெசிமல் கேக்குறாங்கன்னா அப்படியே அதோடைய உல்டா. இங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அங்க என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ therefore 0.2040 அப்படின்னு வரக்குள்ள இதை நான் டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இஸ் 1 டிவைட் பை 8 பவர் 0. 1 டிவைட் பை சாரி மன்னிக்கணும், இங்க இருந்து வரணும், மாத்தி போட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கிறதுனால 1 டிவைட் பை 8. ஸோ இது 1 டிவைட் பை 8 ஸ்கொயர், இது 1 டிவைட் பை 8 கியூப், இது 1 டிவைட் பை 8 பவர் 4 அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? ஸோ இந்த நம்பர்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். பட் உங்களுக்கு இந்த டெசிமல்லாம் கேட்க மாட்டாங்க சார், பிகாஸ் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். இந்த அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இதுதான் லாஜிக், அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இதுல டவுட் இருக்குங்களா?
ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் No, sir. கிளியர். ஓகே. இப்போ நம்ம இந்த ஆக்டல் கன்வர்ஷன்ல 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒண்ணு டெசிமல் டு ஆக்டல். சோ இது நம்ம பார்த்தாச்சு. மீதி இருக்கிற ஆக்டல்ல ஒரே கான்ஃபிகரேஷன் என்ன? பைனரி டு ஆக்டல் போகணும். அப்ப பைனரி டு ஆக்டல் அப்படின்னு வரக்குள்ள இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி சிம்பிள் ஆல்சோ. ஆக்டல்ல நம்பர் சொல்லியிருந்தேன் 1 0 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இது வந்து என்னுடைய ஆக்டல் அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் டிஜிட்ஸ். இதை நான் பைனரியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து 7 நம்பர் இருக்கு. அப்போ மேக்ஸிமம் 2 power 3 விச் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ மொத்தம் இங்க 8 டிஜிட் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ பைனரியில நான் வந்து 3 பிட்ஸ் வச்சு என்னால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? 2 power n. இது என்னங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ் பைனரியில கன்வெர்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது. ஹெக்ஸானா 16. அப்போ 16 இருக்குன்னா 2 power n வந்து ஈக்குவல் டு 16 இருக்கணும். அப்போ 2 power n which is equal to 2 power 4. அப்போ therefore n is equal to 4. இப்போ ஹெக்ஸாடெசிமல்னு வரக்குள்ள எனக்கு 4 பிட்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆக்டல்னு வரக்குள்ள 3 பிட்டை வச்சு நான் என்ன பண்ணணும்? ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா 000. இட் இஸ் வெரி சிம்பிள். 4 0 4 1 அப்படி போட்டுக்குங்க. அடுத்தது 2 0 2 1. அடுத்தது 1 0 1 1 மாத்தி போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த ஆக்டல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க ஆக்டல்ல அதோட பைனரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கலாம். ஐ டேக் 256. இது வந்து என்னுடைய ஆக்டல் நம்பர். இதோடைய பைனரி ஈக்குவலன்ட் என்னங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் திஸ் டேபிளர் காலம் இட் இஸ் வெரி சிம்பிள். 2ஓட வேல்யூ வந்து என்னது? 0 1 0. 5ஓட வேல்யூ வந்து என்னது? 101. அடுத்தது 6ஓட வேல்யூ வந்து என்னது? 110. அப்போ இதுதான் இதோடைய கரஸ்பாண்டிங் என்னது? பைனரி ஈக்குவலன்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேஸ் போறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஆக்டல் வச்சுக்கிறேன். ஆக்டல்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆக்டல்ல 256. இப்போ ஆக்டல்ல அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்ன தேவை? பைனரி தேவை. ஸோ ஜஸ்ட் ஐ புட் பைனரி. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் 1 0 1 0 1 1 0. பாத்தீங்கன்னா ஆன்சர் இங்க கரெக்டா வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுல வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். ஸோ மெயினா நம்ம கன்வெர்ட் பண்றது டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் அந்த கரஸ்பாண்டிங் ஆக்டலோ ஹெக்ஸாவோ வரக்குள்ள அந்த கரஸ்பாண்டிங் 8 16 அதால டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் அந்த லாஜிக். ஸோ பட் பைனரி டு ஆக்டல் பைனரி டு ஹெக்ஸாக்குள்ள வி நோ த லாஜிக்ஸ். இந்த வேல்யூ தெரியும். இது அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடியுது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு பைனரி நம்பர் சொல்லுங்க. 0 1 0 அந்த காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க. அதுக்கான ஆக்டல் ஈக்குவலன்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். சே சம் நம்பர்ஸ் ப்ளீஸ். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் பைனரி ஈக்குவலன்ட். இதோடைய ஆக்டல் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் சொல்லிட்டேன் ஆக்டல்னா பைனரியில 3 டிஜிட் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டேன். அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே 3 டிஜிட்டா நீங்க என்ன பண்ணிடணும்? கம்பைன் பண்ணிடணும். புரியுதுங்களா? 3 டிஜிட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு நம்பருக்கு எனக்கு கிடையாது. எப்போதுமே ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 ஆட் பண்றதுனால அதோட வேல்யூ என்னைக்குமே மாறாது. 1க்கு பின்னாடி அப்ளை பண்ணோம்னா 0 மாறும். முன்னாடி அப்ளை பண்றதுனால 0 அதோட வேல்யூ மாறாது. அதனால இங்க முன்னாடி 2 0 நான் ஆர்டிபிஷியலா ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ 101 இதோடைய நம்பர் என்னது? ஆக்டல்ல இட் இஸ் 2. சாரி 101 வந்து இட் ஷுட் பி 5. 010ங்கிறது 2. 110ங்கிறது 6. அகைன் 110ங்கிறது 6. 001ங்கிறது 1. அப்ப இதுதான் இதோடைய கரஸ்பாண்டிங் ஆக்டல் ஈக்குவலன்ட் 16625. இதை நீங்க இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ பைனரியில வந்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபர்ஸ்ட் 111 0 11 00 101 01 ஈக்குவல் கொடுத்து பைனரியில ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவை? ஆக்டல் தேவை. ஜஸ்ட் ஆக்டலை மட்டும் பிரஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 16625 வந்திருக்கு. ஸோ மை ஆன்சர் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? So now I move on to hexadecimal system. So hexadecimal வரக்குள்ள அகைன் இங்க இருந்து கேசஸ் பாருங்க. So
டெசிமல் டு ஹெக்ஸா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி இருக்கு எனக்கு? பைனரி டு ஹெக்ஸா, அதே மாதிரி ஆக்டல் டு ஹெக்ஸா. அப்போ சார் நீங்க இங்க மேல அந்த விட்டுட்டீங்க, எனக்கு இங்க ஆக்டல விட்டுட்டீங்க, அப்ப என்ன ஏமாத்துறீங்களான்னு கேட்கலாம். ஸோ இங்க ஐ ஃபர்கெட், பட் ஆக்டல் வச்சு என்னால போட முடியும். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்ப இதே டிஜிட் நான் இங்க எடுத்துக்கிறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஐ டேக் த சேம் நம்பர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், சாரி சார், ஐ மேட் அ மிஸ்டேக். இந்த 16625 இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆக்டல் நம்பரை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? என்னுடைய ஹெக்ஸாவா கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்ப இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இதை நான் கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த கரஸ்பாண்டிங் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அதோடைய பைனரி ஈக்குவலன்ட்க்கு நான் போயிடுறேன். அதோட பைனரி ஈக்குவலன்ட் தான் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? ஹெக்ஸான் வரக்குள்ள 16 டிஜிட் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப ஹெக்ஸான் வரக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 1 2 3 4. ஸோ அதாவது இதை வந்து 8421 அப்படின்னு கூட சொல்லலாம். கோட் 8081. இப்ப அடுத்தது 4041. ஸோ அகைன் 4041. அடுத்தது 2021. இந்த ஃபார்மேட்ல நான் ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது 1 இருக்கு. அப்போ 10 ஒரு 1 மாறி மாறி போட்டுக்க வேண்டியது. 01 01 01 01 01 01 01. ஸோ இதோட வேல்யூ வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ ஹெக்ஸால வந்து 0 to 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஹெக்ஸால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் டிஜிட் நம்பர் வராது. இந்த மாதிரி கோடிங்ஸ் வரும் 10ல இருந்து. ஸோ இப்போ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அந்த 16625 சொன்னா பாத்தீங்களா? இதோட கரஸ்பாண்டிங் பைனரி ஈக்குவலன்ட் இங்க கொடுத்துருக்கிறேன் நான். 1 1 1 0 1 1 00 10 101. ஸோ ஆக்டல்னா 3 நம்பரா கம்பைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஹெக்ஸானா 4 நம்பரா கம்பைன் பண்ணணும். அப்போ இது ஒரு நம்பர், இந்த 4 டிஜிட் ஒரு நம்பர், இந்த 4 டிஜிட் ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி 3 0 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் இட் இஸ் வெரி வெல் கிளியர். 0101 அப்படிங்கிறது வந்து எதோடைய ரெப்ரசன்டேஷன்? 5. 1001 அப்படிங்கிறது எதோடைய ரெப்ரசன்டேஷன்? 9. அடுத்தது 1101 அப்படிங்கிறது வந்து D உடைய ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? 0001 அப்படிங்கிறது 1 உடைய ரெப்ரசன்டேஷன். அப்போ இதுதான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஆக்டலுக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல். 16 சொல்லலாம், அப்படின்னா ஹச்ன்னு சொல்லுவாங்க. ஆக்டல்னா 8ன்னு சொல்லலாம், அப்படின்னா ஓன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஆக்டல்ல எனக்கு இங்க இருக்கு. ஸோ ஆக்டல் வந்து என்ன கொடுத்துருக்கிறேன்? 1 6625. இதை ஆக்டல்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு ஹெக்ஸா வேணும். இப்போ நான் ஹெக்ஸாவை ப்ரெஸ் பண்றேன். பண்ணீங்கன்னா எனக்கு இங்க தெரியுது பாருங்க. என்ன இருக்கு? 1D95. எக்ஸாக்டா இங்க வந்துருச்சுங்களா? 1D95. ஸோ அவ்வளவுதான் லாஜிக். அப்போ ஒரு ஹெக்ஸா நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஹெக்ஸா நம்பரை நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பைனரியா மாத்திட்டு பைனரியா 3 3 பேர் பண்ணா எனக்கு ஆக்டல் கிடைச்சிடும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு ஹெக்ஸா நம்பர் சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு ஆக்டலா கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். சே சம் நம்பர். AE34. AE34. ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய ஹெக்ஸா. இதை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? என்னுடைய ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏயோடைய வேல்யூ பாத்துங்க. 1010. பியோட வேல்யூ வந்து 1110. சியோட வேல்யூ 0011. பியோட வேல்யூ வந்து 0100. சரிங்களா? இப்ப இது வந்து நான் 3 3 பேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 நம்பர், இது ஒரு 3, இது ஒரு 3, அகைன் 3 3, இங்க 1 இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி 2 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதான் மீனிங்.
100. இப்போ 100 உடைய ஆக்டல் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 100க்கு வந்து 4, 110க்கு 6, 0க்கு 0, 111க்கு 7. சரிங்களா? 010ங்கிறது 2. சரிங்களா? 001ங்கிறது 1. அப்போ இதுதான் இதோடைய கரஸ்பாண்டிங் ஆக்டல் ஈக்குவலண்டா இருக்கணும். சரிங்களா? இப்போ ஹெக்ஸால வந்து என்னன்னு இருக்கு? ஏஇன்னு கொடுக்கணுமா? ஏ இ 34 AE34 ஸ்டோர் பண்ணிட்டேன் ஹெக்ஸால. இதோடைய ஆக்டல் ஈக்குவலன்ட் வேணும். இங்க பாருங்க 127064 எக்ஸாக்டான வேல்யூ வந்துருச்சா? ஸோ இட் இஸ் கரெக்ட். அப்போ எப்போதுமே வந்து ஒரு டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணக்குள்ளதான் நீங்க அந்த 2ஆல டிவைட் பண்றது அது எல்லாமே பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ, சரிங்களா, ஹெக்ஸா டு ஆக்டல், ஆக்டல் டு ஹெக்ஸா இந்த மாதிரி கன்வர்ஷன் இருந்ததுன்னா இந்த லாஜிக் வச்சு போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இப்போ இது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ ஹெக்ஸா டு ஆக்டல் வந்து இப்ப நான் சொல்லி கொடுத்தல இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ ஐ ஜஸ்ட் ஒமிட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ ஆக்டல் இருந்ததுன்னா 4 நம்பரா பேர் பண்ணணும், 4 இருக்கிறத 3 பேர் பண்ணணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இந்த மெத்தட் எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது வந்து டெசிமல் டு ஹெக்ஸா அண்ட் பைனரி டு ஹெக்ஸா, இது மட்டும் தான் நான் பார்க்கணும். அண்ட் பைனரி டு ஹெக்ஸாவும் கம்ப்ளீட்டட். இதான் என்னுடைய பைனரி நம்பர்ஸ். அப்ப இந்த பைனரி நம்பர்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிடலாம்? உதாரணத்துக்கு ஐ புட் 1011001111 இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஐ புட் ஒன் மோர் ஜீரோ ஹியர். இது பைனரி நம்பர். இப்போ இதை எப்படி ஹெக்ஸாவா கன்வெர்ட் பண்றது? இந்த பைனரி நம்பரை 4 பேர் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இங்க 3 நம்பர் தான் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துக்குங்க. அப்ப 1110 வந்து இட் இஸ் நத்திங் பட் 14. அதோட வேல்யூ வந்து இ. 1001 அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் டு 9. 0101 அப்படிங்கிறது 5. அப்ப இந்த பைனோடைய கரஸ்பாண்டிங் ஹெக்ஸா ஈக்குவலன்ட் வந்து என்னது? 59E. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நான் பைனரியில வச்சுக்கிறேன். பைனோடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 010111001234 இப்போ இது வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து எனக்கு எதுல தேவை? ஹெக்ஸால தேவை. ஐ புட் ஹெக்ஸா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 59E. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அப்போ ஒரு ஹெக்ஸா டு அதர் கன்வர்ஷன் சிஸ்டம் இப்படிதான் போடணும். அப்போ இந்த மெத்தோட எனக்கு முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற ஒன்னே ஒன்று என்னது? டெசிமல் டு ஹெக்ஸா. ஸோ டெசிமல் டு ஹெக்ஸான்னு வரக்குள்ள ஏதாவது ஒரு டெசிமல் நம்பர் சொல்லுங்க சார். நம்ம யூஸ் பண்ற ரியல் நம்பர்ஸ் ஏதாவது நம்பர் சொல்லுங்க. 793. 793. ஓகே, சூப்பர். அப்போ இது வந்து டெசிமல் நம்பரா இருக்கு, 10 பேஸ். அப்போ இது வந்து நான் 16ஆல டிவைட் பண்றேன் ஹெக்ஸாவை கன்வெர்ட் பண்றதுக்காக. இப்போ 4ஆல போட்டோம்னா 40, 64, 74, 80. இப்போ 15 வரும். 153. 153னா 9 போட்டா போதும். 144, ரிமைனிங் 11 வரும். சரிங்களா? 16 அடிச்சோம்னா 16, 48, மீதி 1. வி நோ தட் இது வந்து இதோட வேல்யூ வந்து பி. அப்போ இது வந்து என்னன்னு சொல்லலாம்? 31B அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த 793 இருக்கு பாத்தீங்களா? இதோடைய கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டெசிமல் நம்பர் இருக்கு. ஸோ இது வந்து 793 அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஹெக்ஸாவா கன்வெர்ட் பண்ணணும். இட் should be equal to 319. இதை செக் பண்ணிடுறேன். 793 16ஆல் அடிச்சோம்னா ஸோ 49 49 இன்ட்டு 16 9 6 54 மீதி 5 24 + 9 33 33 கூட 5 ஆட் பண்ண 38 மீதி 3 4 4 3 7 784 வருது. அப்ப 784னா ரிமைனிங் எனக்கு 9 தான் வரும், 11 வராது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் வீடியோவா போட்டிருக்கிறேன். ஸோ அண்டர் த கேட்டகரி ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுடைய கம்பெனிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கால்குலேட்டர் அலோடு கிடையாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பெரிய பெரிய நம்பர் மல்டிப்ளிகேஷன்ஸ் போகக்குள்ள டைம் எப்படி சேவ் பண்றதுக்காக நான் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் மல்டிப்ளிகேஷன்லயே. அதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பீடா இருக்கும் டைம் கால்குலேஷனுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து 319. அப்போ எக்ஸாக்டா திஸ் இஸ் மை ஆன்சர். இட் இஸ் கரெக்ட் ஒன்லி.
அண்ட் வைஸ் வெர்சா இட் இஸ் த சேம். இப்போ 319க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹெக்ஸால. இதை நான் டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஆஸ் யூஸ்வல் 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2 இதால என்ன பண்ணிக்கணும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா எக்ஸாக்டா அந்த 793 வரணும். ஸோ இப்படிதான் டெசிமல் டு ஹெக்ஸா அண்ட் ஹெக்ஸா டு டெசிமல் வந்து கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இதோட வேல்யூ வந்து 9, இது வந்து 16, 16, 16 256 இன்ட்டு 3ன்னு போட்டோம்னா 18, மீதி 1, 15, 16, 1, 7, 768. இப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 793 வரணும். ஜஸ்ட் செக் இட். The answer should be the exactly same. ஸோ இதோட நம்பர் கன்வர்ஷன் சிஸ்டம் 1 to 1 எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிறது எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல டவுட் இருக்குங்களா? Clear, sir. ஓகே மேம். ஸோ இதே தான் வந்து டெசிமலுக்கு இந்தாண்ட வந்தாலும் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு ஹையர் எண்ட்ல கேட்க மாட்டாங்க. ஹெக்ஸா ஆக்டல் எல்லாம் அந்த டெசிமலுக்கு ரைட் சைடு இருக்கிறது கேட்க மாட்டாங்க. ஒன்லி பைனரி டெசிமலோடய வைண்ட் அப் பண்ணிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். வித்வுட் கால்குலேட்டர் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சால்வ். சரிங்களா? ஈவன் தோ ஐ ஹேவ் அ கால்குலேட்டர், டெசிமலுக்கு அந்தாண்ட இருக்கிற கன்வர்ஷன் என்னால போட முடியாது. சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம ரிமைனிங் பார்க்கறது வந்து பைனரி அடிஷன், பைனரி சப்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதனால அதை நான் போகிறதோட ஜஸ்ட் நான் டைரக்டா ஒரு நம்பரை ஆட் பண்ணி காட்டிட்டு ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் 110.01 அண்ட் 1.001 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டெசிமலுக்கு ரைட் சைடு இருக்கக்குள்ள நான் ரைட் சைடு 0 ஆட் பண்ணா அதோட வேல்யூ மாறாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க இதுக்கு முன்னாடி 0 ஆட் பண்ணா அதோட வேல்யூ மாறாது. பட் இங்க நீங்க முன்னாடி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணாலோ இல்ல இங்க இன்சர்ட் பண்ணாலோ 0வை டெஃபினட்டா அதோட வேல்யூ வந்து 100% மாறும். சரிங்களா? இப்போ இதை நீங்க டைரக்டா ஆட் பண்ண வேண்டியதா. அப்போ இங்க 1 1 0 1 1 1. அப்ப இதோட அடிஷன் வந்து இதுதான் 111.101. மன்னிக்கணும், வந்து கரெக்டா தான் போட்டுக்கிறேன். ஓகே, தட் இஸ் கரெக்ட். ஸோ இது வாஸ் நார்மல் அடிஷன். இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து என்னன்னா நெகட்டிவ் பைனரி நம்பர்ஸ். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் நம்ம எல்லாமே இப்படிதான் கொடுக்க போறோம். இப்போ ஒரு சில கேசஸ்ல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் ஒரு பிட்டை டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா, சரிங்களா? ஸோ நெகட்டிவ் சைனும் ஒரு சில இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அடிஷ்னலா ஒரு பிட், இட் இஸ் கால்டு சைன் பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் 001 அப்படிங்கிற அந்த நம்பரை நான் டிரான்ஸ்மிட் பண்றேன். இதோட வேல்யூ வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1. சரிங்களா? நான் வந்து -1 அப்படின்னு அனுப்பணும். சரிங்களா? அப்போ therefore 001. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு 1ன்னு போட்டுக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? Suppose if I put 1 here, it represent negative value அப்படின்னு மீனிங். சப்போஸ் இந்த இடத்துல 0001 இருந்ததுன்னா இட் ரெப்ரசன்ட் இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இது வந்து இட் கம்ஸ் அண்டர் சைன் பிட் கேட்டகரி. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதை வச்சுதான் நான் வந்து என்னுடைய பிட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவேன். அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நான் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து எவ்வளவு சென்ட் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு இட் ஷுட் பி கிளியர்லி நோ. இன்னைக்கு நான் 3 பிட் சென்ட் பண்றேன், இங்க 4 இருக்கு. அப்போ 3 பிட்ல 1 வந்து சைன் பிட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சைன் பிட்டை ரெப்ரசென்ட் பண்றது. அதை வச்சு நான் சைன் போட்டுருவேன். சப்போஸ் நான் எந்த டேட்டாவுமே கொடுக்கல, வெறும் அந்த 0001 இல்ல 1001 நான் டிரான்ஸ்மிட் பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு அவுட்புட்ல எரர் வரும். சொல்றது புரியுதுங்களா? சோ அப்ப இது வந்து மிக ஒரு நெகட்டிவ் பைனரி நம்பர்னு வரக்குள்ள என்னுடைய சைன் பிட் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க இன்சிஸ்ட் பண்ணிருக்கணும், இல்ல சொல்லியிருக்கணும். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? So that is the only thing in negative binary numbers. I hope it is very well clear. So next we move on to codes. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னதுன்னா கோட்ஸ். ஸோ டிஜிட்டல் கோடை இந்த மாதிரி தான் நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். வெயிட்டட் கோட், நான் வெயிட்டட் கோட், ரிஃப்ளெக்டிவ் கோட், சீக்வென்ஷியல் கோட், ஆல்ஃபா நியூமரிக் அண்ட் எரர் டிடெக்டிங் கோட். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு தான் சார் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இங்க வெயிட்டட் கோட் அப்படின்னு வரக்குள்ள இட் ஷுட் பி கம்மிங் அண்டர் 8421 கோட் அதுல வந்து வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 8421னா ஒவ்வொரு டிஜிட்டுமே இந்த கரஸ்பாண்டிங் பொசிஷனுடைய வெயிட் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? பிசிடி கோட்னா அதே மாதிரி தான் 0 to 9 வரைக்கும் பிசிடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அகைன் இங்கேயும் எனக்கு அந்த வெயிட்டட் வேல்யூ இருக்கும். ஸோ அது புரியுதுங்களா? ஸோ அதை வச்சு இதை நீங்க சொல்லிடலாம். அதே மாதிரி நான் வெயிட்டட் கோட் அப்படிங்கக்குள்ள எனக்கு அந்த இடத்துல வெயிட்டேஜ் இருக்காது. ஏன்னா நம்பர் ஒவ்வொரு நம்பருக்கும் மாறும். இப்போ XS3 கோட் கிரே கோட்லாம் இட் இஸ் வெரி கிரேட் எக்ஸாம்பிள். இதை நம்ம பத்தி கண்டினியூஸா பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு கோட் வந்து டெஃபினட்டா இட் இஸ் கம்மிங் அண்டர் நான் வெயிட்டட் கோட். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் கோட். சரிங்களா? ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் 2421 கோட் அண்ட் 5211 கோட் இல்லைன்னா XS3 கோட். இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சீக்வென்ஷியல் கோட்னா ஒரே சீக்வன்ஸா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 8431 சொல்லியிருப்பேன். எல்லாமே 80 81 40 41. அதே மாதிரி 20 21 01 மாறி மாறி வருதுல. அப்ப அந்த ஒரு சீக்வென்ஸ்ல இருக்கு. XS3யும் அதே மாதிரி தான். எல்லா நம்பருமே 333 ஆட் ஆயிட்டு இருக்கும். அந்த சீக்வென்ஸ் ஃபாலோ ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால இது எல்லாமே சீக்வென்ஷியல் கோட்னு சொல்லுவோம். ஆல்பா நியூமரிக்னாலே அந்த ஏபிசிடி அதெல்லாம் வர்றது. இப்போ ஆஸ்கிஸ் கோடு இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கோட்ஸ். இதுல ஒன் செகண்ட். ஓகே. ஸோ அடுத்தது எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்டிங் கோட்ஸ். ஸோ பேரிட்டி அண்ட் ஹேமிங் கோட். பெரும்பாலும் இந்த எரர் டிடெக்டிங் கோட்ல இருந்து நம்ம ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மெயினா இந்த கிரே கோட் இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி மற்ற எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இந்த கோட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா இப்போ கிரே கோட் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டைரக்டா கிரே கோட்னு கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் கோட்ஸ் விச் ஒன் இஸ் அ ரிஃப்ளெக்டிவ் கோட் இல்ல விச் ஒன் இஸ் அ சீக்வென்ஷியல் கோட் அந்த மாதிரி இந்த நேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? வெயிட்டட் நான் வெயிட்டட் இந்த இதை வச்சு எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தீஸ் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ். சொல்றது புரியுதுங்களா? சோ இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். பட் அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் எ பர்சன் யூ புட் சம் வெயிட். சரி உங்க கையில ஏதாவது ஒரு வெயிட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அது வந்து பெரிய அளவுக்கு வெயிட் இல்ல. ஹோல்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு மிரருக்கு முன்னாடி நின்று உங்களை என்ன பண்றீங்க பாக்குறீங்க. கரெக்டுங்களா? வெயிட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத. இது வெயிட் தான். பட் ஆனா அது உங்களுக்கு லிஃப்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான வெயிட் கிடையாது. இதெல்லாம் ஒரு வெயிட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சோ இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா வெயிட்டட் கோட். அடுத்தது அது அந்த அளவுக்கு பெரிய அளவு வெயிட் இல்ல, நான் வெயிட்டட் கோட். இப்போ உங்களுடைய இமேஜ் வந்து இங்க மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ ரிஃப்ளெக்டிவ் கோட். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகுது அட் த சேம் டைம் ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஒரே மாதிரி இருக்கிறத வந்து நான் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஒரே சீக்வென்ஸ்ல இருக்குன்னு சொல்றோம்ல, அப்போ சீக்வென்ஷியல் கோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற ரெண்டு கோட் நமக்கு ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. சோ மீதி இருக்கிற ஒண்ணு ஆல்பா நியூமரிக், இன்னொன்னு எரர் டிடெக்டிங் கரெக்டிங் கோட். இது ரெண்டும் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? வெயிட்டட்னு வரக்குள்ள நான் ரெண்டு தான் சொல்லியிருந்தேன். ஒன்னு 8421 சொல்லியிருந்தேன், இன்னொன்னு பிசிடி சொல்லியிருந்தேன். அப்ப நான் வெயிட்டட்ல மீதி இருக்கிற ரெண்டு கோட் நம்ம மெயினா பாக்குறது கிரே கோடும் இன்னொன்னு XS3யும் பார்ப்போம். சோ அததான் இங்கே கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த XS3ங்கிறது வந்து இந்த கோட் பார்க்கக்குள்ள உங்களுக்கே தெரியும். அந்த இட் ஷுட் பி ரிஃப்ளெக்ட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸ்ல இருக்கும். +3 சொல்லியிருக்கேன்ல 8421 அந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். 80 40 அப்படின்ட்டு. ஸோ அப்ப இந்த சீக்வென்ஷியல் கோட்ல இது ரெண்டு மட்டும் தான் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ மீதி இருக்கிற ரிஃப்ளெக்டிவ் கோட் வந்து ரெண்டு தான் இருக்கு. 2421 5211. பட் ஆனா நம்ம இதை படிக்க போறது இல்ல. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு மேஜரா இருக்கிறது 8421 பிசிடி XS3 கிரே கோட். சரிங்களா? ஸோ இந்த 4 கோட் தான் நம்ம மேஜரா படிப்போம். அண்ட் பேரிட்டி அண்ட் ஹேமிங் எரர் டிடெக்டிங் கோட் இந்த 6 கோட் தான் நம்ம டீடைல்டா படிப்போம். சோ இப்ப எந்தெந்த கோட் எதுக்கு வருங்கிறத இப்ப நான் சொன்ன ஸ்டோரியை வச்சு உங்களால ஓரளவு ரிமெம்பர் பண்ண முடியும். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். சோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். So first of all, I move on to BCD code. So BCD itself stands for binary coded decimal. சரிங்களா? So
And very, very important thing, it is a self-complementing code. ஸோ இது வந்து நமக்கு ரிப்பீட்டடா ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க சார். சரி சொல்றது புரியுதுங்களா? ஸோ பிசிடி கோடுங்கிறது 8421 கேட்டகரியில வரும். சரிங்களா? அப்போ அந்த 8421 கோட் பிசிடி கோட் இது எல்லாமே வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட். இது ரிப்பீட்டடா நமக்கு கேட்கறது. சொல்றது புரிஞ்சுங்களா? நம்ம ஆல்ரெடி இங்க சொல்லியிருந்தோம். இதே பிட்ஸ் தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐ டேக் திஸ். ஓகே. பிசிடி கோட்னு வரக்குள்ள அப் டு 9 வரைக்கும் தான் எனக்கு இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே இன்வேலிட். சரிங்களா? அப் டு திஸ் கோட் வரைக்கும் தான் எனக்கு இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இப்போ 2469 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இதோடைய கரஸ்பாண்டிங் பிசிடி கோடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பேஸ் 10ல இருக்கு. எனக்கு பிசிடி தான் வேணும். பிசிடி மேக்ஸிமம் 9 நம்பர்ஸ் வரைக்கும் தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ டிஃபால்ட்டா இந்த நம்பர்ஸ் இங்க எழுதிடலாம். 0010 2ஓட வேல்யூ, 4ஓட வேல்யூ 0100, 6ஓட வேல்யூ 0110, 9ஓட வேல்யூ 1001. அப்போ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் பிசிடி கோட் ஃபார் திஸ் கரஸ்பாண்டிங் டெசிமல் நம்பர். புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்கா? சார். இதோட பிசிடி முடிஞ்சு. ஆனா என்னன்னா பிசிடி கோட் பொறுத்த வரைக்கும் there is no limitation for number size. சரிங்களா? எந்த நம்பர் வேணாலும் பிசிடி கொடுத்துக்கலாம். சைஸ்னா இங்க சொல்றது இப்ப இங்க 4 டிஜிட் கொடுத்துருக்கேன்ல, ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? பட் எப்போதுமே வந்து இந்த பிசிடி கோட் வந்து இட் ஷுட் பி லெஸ் எஃபிஷியன்சி வித் கம்பேர் டு பைனரி. பைனரி கூட கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ இப்போ இதோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் whenever the number of digits are increased. சரிங்களா? that is also have a main impact. ஸோ இதோட பிசிடி கோட் இவ்வளவுதாங்க சார். இதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. நார்மல் கன்வர்ஷன் சிஸ்டம் தான் கேட்பாங்க. இந்த செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் இதுதான் நமக்கு ரிப்பீட்டடா கேட்கறது. 8421 கோடா இருக்கட்டும், பிசிடியா இருக்கட்டும், இட் இஸ் அ செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட். சரிங்களா? that should be importantly noted. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து XS3 கோட். XS3 கோட். So again the same thing. ஸோ இது வந்து என்னுடைய நார்மல் கோட். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா நான் XS3 கோட் எழுத போறேன். அதாவது இது கூட 3 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்க என்ன இருக்கு? 000 இருக்கு. அப்ப இதுல இருந்து 1 2 3 நம்பர் என்ன இருக்கு? 0011 இருக்கா? அப்போ 0 உடைய XS3 கோட் வந்து இதுதான் 0011. அடுத்தது 0101. சாரி 0100. அதுக்கப்புறம் இருக்கிறது கீழே வரும் சார், வேற ஒண்ணும் இல்ல. 0101, 0110, 0111, அடுத்தது 1000, again 1001. ஸோ இது வரைக்கும் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6. அப்ப 7வதுக்கு வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1010 இது வரணும் 7க்கு. 8க்கு வந்து 1011. இதான் வந்து 8ஆம் நம்பர். சரிங்களா? அடுத்தது 9வது நம்பர்னு வரக்குள்ள 1100. இதுதான் வந்து 9வது நம்பர். 10ன்னு வரக்குள்ள நீங்க அடுத்த நம்பரை எழுதிடக்கூடாது. 12 நம்பர். ஆக்சுவலி 10 அப்படின்னு வரக்குள்ள இது 10 அப்படின்னு 2 நம்பர் இருக்கு. 1ஓட XS3 கோடு வந்து என்னது? 0100. 0ஓட XS3 கோடு 0011. அப்ப இதுதான் வந்து 10ஆம் நம்பர். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? 10க்கு டைரக்டா 3 ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 15 தான் இருக்கும். 15க்கு 3 ஆட் பண்ணீங்கன்னா 18 அந்த கோடு இருக்காது. அப்போ நான் 0 to 9 வரைக்கும் நான் எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ்க்கு இந்த காம்பினேஷனா மிங்கிள் பண்ணி எழுதுறேன். புரியுதுங்களா? அப்ப எனக்கு 11 அப்படின்னு சொல்லி வேணும்னா இட் இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? 0011, 0011 இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? XS3 கோட் வந்து எழுதணும். புரியுதுங்களா சார்?
ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? x3 கோட் எப்படி எழுதுறது என்னன்னு? உதாரணத்துக்கு 24 இதோடைய xs3 கோட் xs3 கோட் இப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த xs3 கோட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா we know that 2க்கு எனக்கு என்ன இருக்கு 0101 இருக்கு, 4க்கு என்ன இருக்கு 0111 இருக்கு. அப்ப இதுதான் இந்த 24 உடைய xs34. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல xs3 3னா என்னது 3. அப்ப இது கூட 3 ஆட் பண்ணிக்கங்க. 24 பிளஸ் 3 எவ்வளவு வரும் எனக்கு 27ன்னு வரும். 27 உடைய பைனரி கூட எழுதிருங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுச்சு. கரெக்டா போட்டுக்கிறேன். கரெக்ட். xs3 கோட் அப்படி வரக்குள்ள இந்த 24 கூட 3 ஆட் பண்ணக்கூடாது சார். ஐ மேட் அ மிஸ்டேக். ஆக்சுவலி 24 இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த 2 கூட 3 ஆட் பண்ணுங்க. +3 xs3 ரெண்டு நம்பர் கூட ஆட் பண்ணணும். 2 கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா 5, 4 கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா 7. அப்ப 57 உடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் வந்து ஒரு xs3 கோட். 5க்கு நம்பர் என்ன பாருங்க 0101. இங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். 7க்கு வந்து என்னது 0111. இப்ப இந்த கோடையும் பாருங்க, டெஃபினட்டா யூ கெட் த ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ சிமிலர்லி இப்போ வந்து நான் வந்து ஒரு 47க்கு எழுதணும், 45ன்னு போட்டுக்கிறேனே. 45க்கு நான் xs3 கோட் எழுதணும்னா இது கூட 3 ஆட் பண்ணீங்க. 4 3 7, 5 3 8, 78. 7க்கு 0111 இருக்கு, 8க்கு 1000 இருக்கு. அப்ப இதுதான் அதோட கரஸ்பாண்டிங் xs3 கோட். அதுவே நீங்க இங்க பாருங்க 7க்கு 1 சாரி மன்னிக்கணும், 4க்கு 0111 இருக்கு, 5க்கு என்ன இருக்கு 1000 இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க ஆன்சர் ஈக்குவலா தான் வரும். புரியுதுங்களா சார்? xs3 கோட் எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சிச்சுங்களா? இதுல டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து என்னதுன்னா கிரே கோட். சரிங்களா? ஸோ இந்த கிரே கோட்க்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் சேஞ்ச் கோட். இது எல்லாமே நம்ம மெட்டீரியல்லே கொடுத்துருப்பேங்க சார், பட் நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ கிரே கோட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் தி ரிஃப்ளெக்டட் கோட். சரிங்களா? சைக்ளிக் கோட், இது எல்லாமே வந்து கிரே கோடுக்கான அனதர் நேம்ஸ். ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. இது எல்லாமே நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். எல்லாமே ஹைலைட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஏன்னா எனக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம ட்விஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில கோட் வந்து ரிஃப்ளெக்டிவ் கோடா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கிரே கோடா இருக்கட்டும், இல்ல xs3 கோடா இருக்கட்டும், இதெல்லாம் ரிஃப்ளெக்டிவ் கோட்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இது எல்லாமே கொஸ்டின் எப்படி இருக்கலாம், பின்வருவனவற்றில் எது வந்து எனக்கு ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படின்ட்டு காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. கிரே கோட், xs3 கோட், இல்ல 8421 ஹேமிங் கோட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுல இருந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஸோ மெயினா கிரே கோட்னு வரக்குள்ள ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு. ஒன்னு பைனரி டு கிரே கன்வெர்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கிரே டு பைனரி கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டு வித்தியாசம் தான். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டு ரிமெம்பர். இந்த இந்த டயக்ராம் ஞாபகம் இருக்குதுன்னா உங்களால பண்ண முடியும். சரிங்களா? ஒன் செகண்ட். சாரி சார். அண்ட் ஸோ கிரே டு பைனரி டு கிரே கன்வர்ஷன் வந்து இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன். மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு பைனரி? 4 டிஜிட் வரும். ஸோ B3, B2, B1, B0, மொத்தம் 4 டிஜிட் இருக்கும். ஸோ எப்போதுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து டைரக்டா கிரே கோடோடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டா இருக்கும். 1011 போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் கிரே கோடுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும். மற்ற 3 டிஜிட் மட்டும் தான் மாறும். சரிங்களா? ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸார் கேட்டை போட்டுக்கிறேன். இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் இருந்தா போதுங்க சார். அவன் எவ்வளவு கோட் கொடுத்தாலுமே, எவ்வளவு லென்த்தியான கோட் கொடுத்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். லாஜிக் புரியறதுக்காக அதை நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸ்ஆரோடைய அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து G2, G1, G0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். Gனா கிரே, Vனா பைனரி.
ஸோ B2 இங்க இன்புட் போயிடுது, B1 இங்க இன்புட் போயிடுது, B0 வந்து இங்க இன்புட் போயிடுது. இதுல என்ன பண்றேன்னா, இங்க இருக்கிற இன்புட்டை நேரா இங்க கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த இன்புட்டை இங்க கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த இன்புட்டை இங்க கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இந்த கரஸ்பாண்டிங் பைனரி டு கிரே கோட்கான வேல்யூ. இப்போ நீங்க எந்த நம்பர் வேணாலும் போடலாம், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு ஐ டேக் சம் 1010 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து எனக்கு 1010. இந்த 1 நேரா எனக்கு இங்க அவுட்புட்ல வந்துருச்சு 1. சரிங்களா? இங்க 0 இருக்கு. சரிங்களா? இங்க வந்து 1 இருக்கு. வி நோ தட் இஸ் எக்ஸ்ஆர் கேட். இப்போ நம்ம அடுத்தது எக்ஸ்ஆர் கேட் தான் பார்ப்போம். சரிங்களா? இது வந்து என்னுடைய அவுட்புட் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட். இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் இட் இஸ் 10. சரிங்களா? ரெண்டு சேம் இன்புட் இருந்ததுன்னா அவுட்புட் 0, டிஃப்ரெண்ட் இன்புட் இருந்ததுன்னா அவுட்புட் ஹை. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு திஸ், இதை பார்க்கக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா, இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு, இன்புட்ல 1 இருக்கு. அப்ப ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் இன்புட். அப்ப அவுட்புட் வந்து ஹை. இங்க வரக்குள்ள 0 1. அப்ப எனக்கு என்னவா இருக்கு, ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் இன்புட், அவுட்புட் ஹை. இங்க பார்க்கக்குள்ள அகைன் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் இன்புட், ஸோ அவுட்புட் ஹை. அப்ப தேர்ஃபோர் இதோடைய கரஸ்பாண்டிங் கிரே கோட் வந்து 4 1 தான் ஆன்சர். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் கிரே கோட். இப்போ இந்த மாதிரி நீங்க எந்த கோட் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐ போட் 10101101. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து கிரே கோட் போடுறாங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். ஃப்ரம் திஸ் டயக்ராம் இட் இஸ் வெரி கிளியர். இது வந்து என்னுடைய பைனரி கோட். அப்போ கிரே கோட் அப்படின்னு வரக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போதுமே ஈக்குவல். புரியுதுங்களா? அப்ப இந்த 1 இங்க போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த நம்பர் நம்ம எழுதிக்கிறேன் 10101101. இதுதான் இந்த நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரை நேரா இங்க எழுதிட்டேன். புரியுதுங்களா? இந்த டயக்ராம் படி பார்த்தோன்னா இப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்பரையும் அடுத்த நம்பரையும் ஆட் பண்ணி ரெண்டாவது நம்பரா போட்டுக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி இங்க போட்டுக்கிறேன். 1 + 0 1, 01 1, 10 1, 01 1, 11 0, 10 1, 01 1. அப்போ இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் கிரே கோட். புரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா 2 4 6 8 டிஜிட் இருக்கு, 2 4 6 8 டிஜிட் இருக்கு. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் கிரே கோட் வந்து 11111011. இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் கிரே கோட். புரியுதுங்களா? இந்த கிரே கோட் கன்வர்ஷன் புரியுதுங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? So any doubts? I hope it is very well. So once again I repeat. So இது வந்து என்னுடைய கிரே கோட் 10011101. இது வந்து என்னுடைய கிரே கோடு. சரிங்களா? இது வந்து நான் பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதை 10011101 அப்படின்னு எழுதிக்கிறேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு இங்க ஈக்குவலா வரப்போகுது. ஸோ அதை அப்படியே போட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு நம்பரை எக்ஸ்ஆர் எடுத்து இங்க எழுத போறேன். 10 சிமிலர், அதாவது வேற வேற அவுட்புட். அப்ப அவுட்புட்ல எனக்கு 1. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ஆர் எடுங்க, எனக்கு என்ன கிடைக்கும், 10 அகைன் 1. 11க்கு எடுத்தீங்கன்னா 0, 0க்கும் 1க்கும் எடுத்தீங்கன்னா 1, 1க்கும் 1 எடுத்தீங்கன்னா 0, 0 0 அவுட்புட் 0, 0க்கும் 1க்கும் எடுத்தீங்கன்னா 1. அப்போ இந்த நம்பர் தான் என்னுடைய கரஸ்பாண்டிங் பைனரி ஈக்குவலன்ட். அதை தான் இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இது இப்படிதான் வந்து கிரே டு பைனரி வந்து நீங்க என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இது எல்லாமே தியரி ஆஸ்பெக்ட்ல ஓகே சார். இதுக்கு ரிலவெண்டா சின்ன சின்ன தியரி கொடுத்துருப்பேன். இதோடைய லிமிடேஷன் என்ன, சரிங்களா, அப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி சார். அதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால இந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த கிரே கோட் வந்து அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸ்ல நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஒரு மெயின் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா கிரே கோட் வந்து கே மேப் மற்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா ஒரு பிட் சேஞ்ச் தான் இருக்கும். கிரே கோட்னு வரக்குள்ள ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் ஒரு பிட் தான் சேஞ்ச் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I hope it is very well clear to you. So then I move on to the logic gates. So logic gates நமக்கு தெரியும். லாஜிக் அப்படிங்கிறது மொத்தம் எனக்கு 2 லாஜிக் இருக்கு. Now you see this. இது வந்து +5, இது 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இது 0 +5 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 லாஜிக் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து +5 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க +5ல இருந்து 0க்கு குறையுது, இது வந்து நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ நான் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து இட் மேபி எதர் பாசிட்டிவ் லாஜிக் ஆர் நெகட்டிவ் லாஜிக் வந்து இருக்கணும். இப்போ லாஜிக் கேட்னு வரக்குள்ள எனக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் இருக்கு? அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட், அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க சார்? நேண்டு, நார், அப்புறம் எக்ஸ்ஆர், எக்ஸ்நார். ஸோ இவ்வளோ லாஜிக் கேட்ஸ் வந்து எனக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னதுன்னா ஆர் கேட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்லை அன்கேட் பார்க்கறதாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோ ஃபார் ஆர் கேட். ஸோ ஆர் கேட்டோடைய சிம்பிள் வந்து இட் ஷுட் பி லைக் திஸ். சரிங்களா? இங்க 2 இன்புட் இருக்கு, ஏ பி. இது வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் ஒய். சரிங்களா? இதுதான் வந்து ஆர் கேட். அப்போ இதோடைய ட்ரூத் டேபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் இதோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் எனி ஒன் இன்புட் இஸ் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. எனி ஒன் இன்புட் இஸ் ஹை. சரிங்களா? என்னுடைய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்? இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஹை. 0 0 0 1 1 0 1 1. இப்போ இங்க ரெண்டுமே அவுட்புட் லோவா இருக்கு, அப்போ அவுட்புட் 0. எனி ஒன் இன்புட் ஹையா இருந்ததுன்னா அவுட்புட் ஹை. இப்போ இதுதான் வந்து என்னுடைய ஆர் லாஜிக். இதை நான் எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு பல்ப் சீக்வென்ஸ் வச்சு போடலாம். பட் இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சார். அதாவது இது என்னன்னு கொடுக்காம, இது வந்து என்னுடைய சப்ளை வோல்டேஜ், இது வந்து லேம்பு, இது வந்து ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன லாஜிக் இங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ 2 சுவிட்சுமே ஆஃப்ல இருந்தா லைட் ஆஃப்ல இருக்கும். ஏ ஆன்ல இருந்ததுன்னா லைட் எரியும், பி மட்டும் ஆன்ல இருந்தாலும் லைட் எரியும், ரெண்டுமே ஆன்ல இருந்தாலும் எனக்கு லைட் எரியும். சரிங்களா? அப்ப லைட் எரியறது வந்து ஹை, எரியாதது லோ. அப்போ இது வந்து இட் எக்ஸாக்ட்லி ரெப்ளிகேட் தி ஆபரேஷன் ஆஃப் ஆர் கேட். அப்ப இந்த டயக்ராம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, என்னுடைய ஆர் கேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதான் வந்து மீனிங். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு இருக்கலாம் சார். சரிங்களா? நமக்கு ஆர் கேட் டைரக்டா ட்ரூத் டேபிள் வச்சு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் போட்டு அதுல இருந்து எனக்கு ரெப்ரசன்டேஷன் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து இட் ஷுட் பி அன்கேட். அண்ட்ல டி இருக்குல்ல, அதே மாதிரி தான் எனக்கு சிம்பிள் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய அவுட்புட். இங்க 2 இன்புட் இருக்கு, ஏ பி. ஸோ இங்க வந்து அன்கேட் பொறுத்த வரைக்கும் இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, மை அவுட்புட் இஸ் ஹை, அதர்வைஸ் மை அவுட்புட் இஸ் லோ. அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் ஜீரோவா இருந்தாலும் என்னுடைய அவுட்புட் வந்து லோ. ரெண்டுமே ஹையா இருந்தா மட்டும்தான் வந்து எனக்கு அவுட்புட்ல கிடைக்கும். அப்ப இந்த லாஜிக்கை நான் எப்படி எழுதலாம்னா, சரிங்களா, இந்த மாதிரி 2 சுவிட்ச் சீரீஸ்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இது என்னுடைய லேம்ப். இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ மட்டும் ஆன்ல இருந்ததுன்னா இங்க சர்க்கியூட் க்ளோஸ் ஆகல, லைட் எரியாது. வெறும் பி மட்டும் க்ளோஸ் ஆச்சுனாலும் அகைன் ஏ ஓப்பன்ல இருந்தாலும் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாது. ரெண்டுமே ஓப்பன்ல இருந்தா மட்டும்தான் அந்த லைட் வந்து எனக்கு க்ளோ ஆகும். அப்போ என்னுடைய அன்கேட்டை இந்த மாதிரி என்னால மாடல் பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே சார். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ஷுட் பி நாட் கேட். சரிங்களா? நாட் கேட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி ரெப்ரசன்ட் லைக் திஸ். ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு இங்க ஒரு பபுள் போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே 2 இன்புட் இருக்கும், ஏ பி அப்படின்ட்டு. பட் நாட் கேட் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சிங்கிள் இன்புட் தான். சரியா? இதோடைய இன்வர்ஷன் வந்து எனக்கு அவுட்புட்ல கிடைக்கும். அதாவது இங்க ஏ 0 1 இந்த மாதிரி 2 லாஜிக் தான் இருக்கும். அப்போ என்னுடைய அவுட்புட் வந்து அதோடைய தலைகீழியா வரும், 1 அப்படின்னா 0. ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து என்னுடைய லேம்ப். சரியா? அப்ப என்னுடைய ஸ்விட்ச் வந்து இங்க பேரலா கனெக்ட் ஆயிரும். இதான் வந்து மீனிங். புரியுதுங்களா? இப்போ ஸ்விட்ச் ஓப்பன்ல இருக்கு, ஓப்பன்ல இருக்குன்னா ஓ. அப்ப அவுட்புட் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல லேம்ப் வந்து எரியுது. சரிங்களா? சப்போஸ் இந்த ஸ்விட்சை இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டா இதுக்கு என்னவாயிரும்? சோர்ஸ்க்கு அக்ராஸ்ல ஷார்ட் ஆயிரும். சரிங்களா? இப்ப ஷார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பல்ப் வந்து எனக்கு என்னவாகாது? ப்ளோ ஆகாது. ஏன்னா இதுக்குள்ளேயே சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிரும், இங்க கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ ஸ்விட்ச் ஆன்ல இருக்கக்குள்ள என்னுடைய லைட் வந்து ஆஃப்ல இருக்கு. அப்போ என்னுடைய நாட் லாஜிக்கை இந்த மாதிரி லேம்ப் இன் பேரல் வித் ஸ்விட்சா என்னால மாடல் பண்ண முடியும். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்குங்களா? I hope it is very well clear. And next வந்து we move on to universal gates.